இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2 மணி நேரத்திற்கு மேலாக பட்ஜெட் உரையை வாசித்தார். துறை ரீதியாக ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களையும் அறிவித்தார். அதில் அதிகபட்சமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. துறை வாரியாக நிதி ஒதுக்கீடு: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ரூபாய் 1,471 கோடி, பள்ளிக்கல்வித்துறை ரூபாய் 48,534 கோடி, உயர்கல்வித்துறை ரூபாய் 8,505 கோடி, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ரூபாய் 17,088 கோடி, ஊரக வளர்ச்சித்துறை ரூபாய் 28,687 கோடி, சமூக நலத்திட்டங்களுக்கு ரூபாய் 5,463 கோடி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் நலன்துறை ரூபாய் 28,827 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை ரூபாய் 718 கோடி, தொழிலாளர் நலத்துறை ரூபாய் 1,996 கோடி, நதிகள் மேம்பாட்டு திட்டம் ரூபாய் 374 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறை ரூபாய் 22,090 கோடி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை ரூபாய் 1,943 கோடி, தகவல் தொழில்நுட்பத்துறை ரூபாய் 219 கோடி, நீர்வளத்துறை ரூபாய் 10,076 கோடி, எரிசக்தித்துறை ரூபாய் 18,091 கோடி, ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை ரூபாய் 3,934 கோடி, உணவு மானியம் ரூபாய் 14,000 கோடி, கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ரூபாய் 17,086 கோடி, சுற்றுலாத்துறை ரூபாய் 1,394 கோடி, கால்நடை மீன்வளம் பால்வளத்துறை ரூபாய் 4,435 கோடி, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ரூபாய் 7,547 கோடி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ரூபாய் 1,634 கோடி, பொதுப்பணித்துறை ரூபாய் 1,694 கோடி, நெடுஞ்சாலைத்துறை ரூபாய் 21,132 கோடி, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ரூபாய் 11,000 கோடி, கைத்தறி கதர்துறை ரூபாய் 1,943 கோடி.